Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா டேஸ்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா 5 to 10 minutes குள்ள நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிடலாம். இப்போ இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நான் இங்க ஒரு செம்பு தண்ணி ஊத்தி அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் 1 கப் மேக்கரோனியை போட்டுக்கலாம். 5 to 10 minutes வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் அடுப்பில் பேனில் ஒரு பீஸ் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் போடுங்க, இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. இது ரெண்டுல எது வேணா போட்டுக்கலாம். இப்போ பட்டர் நல்லா உருகிடட்டும். இப்போ உருகினோன்னு நம்ம இதில் 1 ஸ்பூன் மைதா போட்டு நம்ம இந்த பட்டர்லேயே இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மைதா இந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மைதாவும் போட்டனால நல்லா திக்காயிட்டே வரும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ பாலும் அந்த மைதா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். கட்டிப்படாமல் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க நல்லா இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த மேக்கரோனியை இதில் போட்டு போகிறோம். பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை தரலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.